பெயினா இருக்குல்ல, பெயினை முன்னாடி இருந்து தாக்கினா ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட நருட்டோ என்ன பண்ணுவானா, ஃபர்ஸ்ட் அவனோட கையில அவனோட 2 குளோனை வச்சு ஒரு சேஜ் ரசிங்கான உருவாக்கி இருப்பான். அந்த ரசிங்கான உருவாக்கிட்டதும் ஸ்மோக் பாம்பை தரையில அடிச்சு அவன் ஃபர்ஸ்ட் ஒரு ரசிங் சுரிக்கனை பெயின் கிட்ட அனுப்பியிருப்பான். அந்த பெயின் இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த ரசிங் சுரிக்கனை அப்சர்வ் பண்ணுவான். அந்த ரசிங் சுரிக்கன் நருட்டோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம எல்லாரும் என்னடா இதுன்னு பார்க்கும்போது தான் புரியுது, நருட்டோ அவனே ரசிங் சுரிக்கனா மாத்தி அங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கான். நருட்டோ அந்த பெயினை கீழே தள்ளி விட்டுருவான். அவன் தள்ளி விட்டதும் பின்னாடியே இன்னொரு ரசின் சுரிக்கான அந்த ஸ்மோக்ல இருந்து வரும். அது நம்ம எகிகோ பெயின் கிட்ட வரும். அதை அவன் ஈஸியா அவனோட ரெனிகானை வச்சு தடுத்து நிறுத்திடுவான். நம்மளும் என்னடா நருட்டோ இப்படி ஈஸியா வந்து மாட்டிக்கினானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் நருட்டோ ஃபர்ஸ்ட் கீழே தள்ளி விட்ட பெயினோட கண்ணை மூடுவான். அவன் ஏன் தேவையில்லாம அவனோட கண்ணை மூடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்டே கையில 2 ரசிங்கான உருவாக்குன நருட்டோ மேல இருந்து பறந்து வந்து பெயின் முதுகுலயே அந்த 2 ரசிங்கானையும் இறக்கிருப்பான். அந்த ஒரு செகண்ட் கொய்யால யார் ராணி அப்படின்ற மாதிரி நருட்டோ அவனை கேட்க வச்சிட்டான். இப்போ ஈகோ பெயின் என்னதான் நடந்ததுன்னு ஷாக்ல திரும்பி பார்ப்பான். அப்போ நருட்டோ